அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, யாருக்கு நிரந்தர வேலை அமையாது அப்டிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் ஒரு உதாரண ஜாதத்தோட இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்ப்போம். அதாவது இது இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் வந்து 25/11/1996 காலை 5:05க்கு திண்டுக்கல்ல பொறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, துலாம் லக்னம், லக்னத்திலே சுக்கிரன், 2ல புதன், சூரியன், 3ல குரு, 6ல சனி, கேது, 8ல சந்திரன், 10ல மாந்தி, 11ல செவ்வா, 12ல ராகு. இதுதான் அவருடைய ஜாதக அமைப்பு. சரிங்களா? சரி. இவருக்கு நடப்பு தசை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ராகு திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. சரி. இவர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எங்க போனாலும் சரியா வேலைக்கு போறதில்ல. வேலை கேட்டா வேலை பிடிக்கல அப்டின்னு வந்துருது. ஜாயின் பண்ணிட்டா ஏதோ ஒண்ணு பிரச்சனை வேலைய விட்டு வந்துர்றாரு. அதே மாரி வேலைக்கும் கிடைக்கிறதில்ல, வேலைக்கும் போறதில்ல. அது மாரி ஒரு இருக்காரு. ஏன் அப்டிங்கிறத இந்த ஜாதகத்துல நம்ம பார்ப்போம். சரிங்களா? சரி. ஒருவருடைய ஜாதகத்துல 6ஆம் இடம் நல்லா இருந்தா தான், அவங்க வந்து நல்ல ஒரு நிரந்தரமான வேலைக்கு போவாங்க. ஒரே இடத்துக்கு வேலைக்கு போறாங்கல்ல, அது 6ஆம் இடம் நல்லா இருக்கும். மெயினா நல்லா இருக்கும். அதுதான். சரிங்களா? சரி. அப்ப 6ஆம் இடத்துல நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. சரிங்களா? 6ஆம் இடத்துல நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம். இப்ப 6ஆம் இடம் நல்ல விஷயம்னு எடுப்போம். 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல மிகவும் பலம் இழந்துருந்துச்சு அப்டின்னா, தொழில மாத்துவாங்க. அதே மாரி அங்க 6 மாசம், இங்க 1 மாசம் அப்டிங்கிற மாரி அ ஒவ்வொரு இடத்துல ஒரு மாறி 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 வந்துட்டே இருப்பாங்க. அப்டி இல்ல வேலைக்கு ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு வேலை போக பிடிக்கல அப்படின்னு ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. சரிங்களா? அவங்க பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் பலம் இழந்திருந்தா, அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சோம்பேறியா இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அசால்ட்டா இருக்கிறது. 6 மணிக்கு வேணா 12 மணிக்கு போறது. இது மாரி ரொம்ப லேட்டா போறது. இதெல்லாம் பெரும்பாலும் 6ஆம் இடம். சரிங்களா? அதாவது ஒருத்தவங்க வந்து பர்ஃபெக்ட்டா இத்தன மணிக்கு 6 மணிக்கு வா அப்படின்னா 6 மணிக்கு வரது. திரும்ப 6ஆம் இடம் நல்லா இருக்குன்னா அந்த அந்த இதுக்கு வருவாங்க. 6ஆம் இடம் பலம் இழந்துச்சா அந்த இதுக்கு வரமாட்டாங்க. லேட் ஆகி போறது, அசால்ட்டா இருக்கு. இதெல்லாம் அந்த 6ஆம் இடத்துல பலம் இழந்தவங்கள கண்டிப்பா அவங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். சரிங்களா? சரி. இப்ப இவர் ஜாதகத்துல பாருங்க 6ஆம் இடம் அதிபதி யாருன்னா குரு. அவர் லக்னத்துக்கு 3ல ஆட்சி பலம் பெறுறாரு. சரிங்களா? சரி. ஆட்சி பலம் பெற்றாலும், அந்த குருவ சனி 10வது பார்வையா பார்க்கிறாரு. எப்படின்னா, சனி, கேது இணைஞ்சு, அது இல்லாம செவ்வாய் 8வது பார்வையா வாங்கி, செவ்வாய் பார்வைய வாங்கி குருவ பார்க்கறனால, அப்ப சனி, செவ்வாயோட பார்வை குருவுக்கு தெளிவா விழுது. அப்ப 6ஆம் இட அதிபதி பலம் இழந்துட்டார். சரி. அதுக்கடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல பாருங்க சனி, கேது இருந்து அதே செவ்வா 8ஆம் முறையா பார்க்கறனால 6ஆம் இடமும், 6ஆம் இடமும் 2 பலம் இழந்துட்டாங்க. அப்போ லைஃப் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் வேலைக்கு போமாட்டாரு. வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டே இருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நிரந்தர வேலைங்கிறது பெரும்பாலும் கிடைக்கும். போனா வந்துருவாரு. ஒரு 6 மாசங்கிறது வந்துருவாரு அப்படிங்கிறது இருந்தது. சரிங்களா? யாரோட ஜாதகத்துல 6ஆம் இடம் பலம் இழக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப அவர் இடத்துல பாருங்க நடக்குற திசையும் ராகு திசையில புதன் புத்தி. புத்தியும் பாருங்க லக்னத்துக்கு 2ல லக்னத்துக்கு வந்து பாதக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட இணைஞ்சு செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்ப 2ஆம் இடம் பலம் இழக்குது. 2ஆம் இடம் தான் வேலை செஞ்சு அதனால வருமானத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? வேலைக்கு மூலியமா நமக்கு வருமானத்தை ஏற்படுத்தி 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு பாருங்க சனி, செவ்வாய் சேர்ந்து பரிவர்த்தனை ஆகுறதுனால பெரும்பாலும் வந்து 2ஆம் இடம் பலம் இழந்துருச்சு. நடத்துற திசையும் புத்திநாதன். அவரு 12ஆம் அதிபதி வேற, பாக்கிய அதிபதி வேற. பாக்கிய அதிபதி பயங்கரமா பலம் இழக்கிறார். ஆனா இருந்தாலும் சந்திர கேந்திரத்துல புதன் இருக்காரு. அதனால உச்ச சந்திர கேந்திரத்துல புதன் இருக்கிறனால, பெரும்பாலும் நல்லா வந்து ஒண்ணும் பிரச்சனை ஆனா இந்த சுக்கிர புத்தியிலருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டினேன் அவங்களுக்கு வந்து. சரிங்களா? வரும். ஏன்னா இப்போதைக்கு வந்து புதன் புத்தி கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சுக்கிர புத்தியிலருந்து ஓரளவு மாற்றம் படிப்படியா ஒரு குரு இதுல கண்டிப்பா ஓரளவு நல்லா ஏன்னா அவர் வந்து சந்திர அதிபத்தில இருக்கிறனால, கண்டிப்பா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா வந்துருவாரு. ஆனா இப்போதைக்கு நடக்கிறதே ராகு திசை. ஏன்னா ராகு 12ல இருக்காரு. 12ஆம் இடது விரயம். நிம்மதியான வாழ்க்கை. அங்க அங்க போறது, இங்க அலையுது. அதாவது அலைச்சல குடுக்குற இடமும் பெரும்பாலும் 12ஆம் இடம். 12ல ராகு இருக்கிறனால, உங்க ராகு திசை நடக்கணும் அந்த இருக்கு. குரு திசையில கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்துரும். சுக்கிர புத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படிப்படியா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்துரும்னு சொல்லி காட்டிட்டு சரிங்களா? அப்ப ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் எந்த வகையிலும் பலம் இழக்கக்கூடாது. அதே மாரி 6ஆம் இடம் பலம் இழந்து 10ஆம் அதிபதி நல்லா இருந்துன்னு வச்சுக்கங்க, அவங்க வேலைக்கு போக பிடிக்காது. சொந்த தொழில் செய்றது பிடிக்கும். சரி சொந்த தொழில் போவாங்க. 6ஆம் இடம் பலம் இழந்து 10ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, 10ஆம் அதிபதி இவங்க நல்லா இருந்துச்சாங்கன்னா, அவங்க சொந்த தொழில் செய்வாங்க. அதுக்கு சூரியனும் சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? சூரியன் வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணி சூரியன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க சொந்த தொழில் செய்து ஒரு ஒரு அந்த இதுக்கு முதலாளியா இருப்பாங்க. அதே 3ஆம் நாளா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கீழ 10 ஆள் வச்சு வேலை செய்வாங்க. அப்ப 3ஆம் இடம் வந்து ஆள் அடிமை ஸ்தானம். சரிங்களா? 3ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க கீழ 10 பேர் வச்சு ஒரு முதலாளியா மாரி வாழ்வாங்க. 3ஆம் இடம் பலம் இழந்து 10ஆம் இடம் நல்லா இருந்து 6ஆம் இடம் பலம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அவங்களே முதலாளியா இருந்து வந்து வேலை செய்வாங்க. அது மாரி சில கான்செப்ட்லாம் இருக்கு. சரிங்களா? சரி. இதுதான் இந்த ஜாதகத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? சரி. மேலும் அதாவது உங்களுக்கு வந்து எது சம்மந்தமா பதிவு வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது சம்மந்தமா பதிவு உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு குடுக்குறேன். மேலும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.